ஹாய் கைஸ், இன்னைக்கு லஞ்ச் மெனு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. புளி மட்டும் நான் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டேங்க. ரெகுலராக ஒருத்தர் ஸ்ட்ரீட்டில் எடுத்துகிட்டு வருவார், அவர்கிட்ட தான் வாங்குவேன். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 1 kg 2 kg அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே இதில் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா புளியில் நார் இல்லாமல் இருக்காதுங்க, அந்த நார்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் புளி பார்த்தீங்கன்னா வெயிலில் இந்த மாதிரி பிரித்து வச்சிருவேங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வச்சிடக்கூடாதுங்க. நல்லா 2 கவரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். எதுக்காக 2 கவரில் போட்டு பேக் பண்ண சொல்கிறேன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சில சமயத்தில் தண்ணியெல்லாம் லீக் ஆகும். அந்த மாதிரி டைமில் புளியில் போச்சுன்னா புளி கெட்டு போயிடுங்க. அதுக்காக தான் 2 கவரில் போட்டு பேக் பண்ண சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 month ஆனாலும் புளி ஒன்றுமே ஆகுதுங்க, சூப்பராக இருக்கும். நிறைய பேர் புளி வந்து வெளியே வச்சுட்டு வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. இனிமேல் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வேணாங்க. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, வாங்க இப்போ லஞ்ச் மெனு வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். சாம்பார் வந்து தாளிச்சாச்சுங்க, கொதி வந்த அப்புறம் இறக்கிட வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பொரியல் தான், சைட் டிஷ்காக செஞ்சிருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பாடு கூட ரெடி. இப்போ லஞ்ச் வந்து பேக் பண்ணிட வேண்டியது. 2 பேருக்குமே சாம்பார் ரைஸ் தாங்க பேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முருங்காவும் வச்சிருக்கேன். சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, ஈவினிங் வந்தால் தான் செக் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு வந்து கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருக்கும், ஏன்னா சாம்பார் அதிகமாக போட்டால் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பப்பாளி தாங்க கொடுக்க போகிறேன். காலையிலேயே தோல்லாம் சிவி ரெடியாக வச்சுட்டேன். 2 பேருக்குமே பப்பாளி ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரோட லஞ்ச் கூட ரெடி ஆயிடுச்சுங்க. 2 பேரும் ஸ்கூலுக்கு போனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஒரு லஞ்ச் பேக் தான் ஸ்கூலுக்கு போச்சு, இன்னொரு லஞ்ச் பேக் வந்து ஸ்கூலுக்கு போல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயான் தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோல்ட் ஆயிட்டு இருக்கு, என்னால் முடியல, பேசவே முடியல, தொண்டெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டான். அவன் சும்மாலாம் சொல்லலைங்க, நிச்சயமாவே அவனுக்கு கோல்ட் ஆயிட்டு இருக்கு, காஃப் கூட இருக்கு. அஸ்மாக்கு வந்து டெஸ்ட் இருக்குங்க, இல்லைனா அவளும் லீவ் போட்டிருப்பா. இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ரயானுக்கு பேக் பண்ண லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் அவனுக்கு தாங்க சாப்பிட கொடுத்தேன், எல்லாமே சாப்பிட்டான். அஸ்மாவுடைய லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம், அவளுமே எல்லாமே சாப்பிட்டுருக்கா. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டா சந்தோஷம் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you, bye.